நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை தோறும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த கானான் பயணம் என்கிற நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மேல் அன்பு கொண்டு நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் வருகிற செய்தியை நீங்கள் ஒருவேளை கேட்க தவறி இருந்தால், தொலைக்காட்சியில் வருகிற அந்த செய்தியை ஒருவேளை அந்த டைமில் கேட்க முடியாமல் நீங்கள் போயிருப்பீர்களானால், சாம்ராஜ் என்கிற என்னுடைய யூடியூப் தளத்தில் இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து போட்டு கேட்டுக்கொள்ளலாம். இந்த திங்கட்கிழமைக்கான செய்திக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. குயவன் கையில் களிமண்ணாய் இருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்ட பாத்திரமாய் எங்களை வனைந்து கொள்ளுமப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கானான் பயணத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு 3 எதிரிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த 3 எதிரிகளை நம்ம ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் செல்ல முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் அந்த ராஜ்யம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய 3 எதிரிகள் யார் என்பதை நாம் முதலாவது நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். நமக்கு 3 எதிரிகள். ஒன்று உலகம், 2வது நம்முடைய மாம்சம், 3வது இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், பிசாசு. இந்த 3ஐயும் ஜெயிக்கணும். உலகம், மாம்சம், பிசாசு. இந்த 3 காரியங்களையும் ஜெயிப்பது, நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்றுதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 காரியங்கள் எதிரிகளில் ரொம்ப டேஞ்சரான எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாம்சம். ஏன்னா உலகம் அது வெளியில் இருந்து நம்ம கூட போராடும். பிசாசு அவனும் ஆவியாய் வெளியில் இருந்து நம்மோடு போராடுவான். ஆனால் இந்த மாம்சம்ங்கிற எதிரி, இந்த மாம்சத்தோடு தான் நம்ம இருக்கணும். இதை விட்டுட்டு வெளியில் போக முடியாது. நாம் உயிரோடு இருக்கும் வரை, இந்த பூமியில் இருக்கும் வரை இந்த மாம்சத்தை சுமந்துக்கிட்டு தான் நம்ம தெரிகிறோம். இந்த மாம்சம் நமக்கு ஒரு பெரிய எதிரி. இவன் தான் கூடவே இருந்து குழி பறிக்கிறவன். ஆகவே இந்த மாம்ச எதிரியை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இருக்கிறதுல டேஞ்சரான எதிரியும் வந்தான். ஏன்னா இந்த எதிரியை நம்ம எடுத்த உடனே எடுத்து குத்தி கொலை பண்ணிலாம் போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் இருப்பான், நம்ம கூடவே தான் இருப்பான். ஆனால் எப்போ சமயம் கிடைக்கும் அப்போ காலை வாரலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் இந்த 3 எதிரிகளில் மிக முக்கியமான எதிரி நம்முடைய சொந்த மாம்சம். ஆகவே இந்த மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இந்த மாம்சம் நம்ம கூட எப்படி போராடுது, நம்ம ஜெயம் எடுக்கணும். நமக்கு போராட்டம் இருக்குது. அந்த எதிரி யாருன்னா நம்முடைய மாம்சம். அப்போ இந்த மாம்சம் நம்ம கூட எப்படி போராடுது பாருங்கள். 1 யோவானுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த மாம்சம் என்கிற அந்த எதிரி ரொம்ப டேஞ்சர், அபாயகரமான எதிரின்னு சொன்னோம். இந்த மாம்சம் 3 வழிகளிலே நம்ம எதிர்க்கிறது.
3 விதங்களிலே நம்ம எதிர்க்கிற இந்த மாம்சம், அந்த 3 விதங்களையும் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சா அந்த மாம்சத்தை ஜெயிச்சிடலாம். ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று இந்த மாம்சத்தின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. 3 காரியங்களை இந்த மாம்சம் இடைவிடாமல் உண்டாக்கிக்கிட்டு இருக்கும். இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்லாம் இவருக்கு போய் கண்களின் நிச்சயை கொடுக்கலாமான்னு யோசிக்காது. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மாம்சம் கண்களின் நிச்சயை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். சின்ன பையங்களுக்கு, நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, அப்புறம் வயது முதிர்ந்தவர், யாராக இருந்தாலும் விடாதுங்க. அதனால தான் பிரசங்கியில் சாலமோன் எழுதுகிறாரு, இந்த மாம்சம் இருக்கும் வரைக்கும் மனுஷனுக்கு நோவு இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்க்குற தம்பி டாக்டர்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க நம்ம பாளையங்கோட்டையில். ஏராளமான குழந்தைகளை வளர்த்ததே அவருன்னு தான் சொல்லணும். 3 தலைமுறையாக பார்த்தார். இப்போ அவர் இல்லை. அப்போ அவர் தாய்மார்கள்கிட்ட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைனாலுமே இந்த தாய்மார்கள் உடனே டாக்டர்கிட்ட குழந்தைய தூக்கிட்டு ஓடுறது. அவர் சத்தம் போடுவார், ஏமா அங்கே வந்து ரூபாயை என்கிட்ட கொடுக்கணும்னு வரையிலா? மூக்கு தானே வடியுது. மனுஷன் இருந்தால் மூக்கு வடி, மூக்கு இருக்கிற வரைக்கும் மூக்கு வடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இதை ஒரு பெரிய பிரச்சனைன்னு கொண்டு வரீங்களா அப்படின்னு வேடிக்கையாக பேசுவார். பிரசங்கி சொல்கிறாரு, மாம்சம் இருக்கும் வரை நோவு இருக்கும், அதில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவருடைய வேத வசனம் தெளிவாய் சொல். கண்களின் இச்சை, நமக்கு இருக்கிற இந்த 5 புலன்களில் இந்த வெளி உலகம் நமக்குள்ளே வர்ற ஒரு புலன் எதுனா கண்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. இந்த குதிரைக்கு கண்களுக்கு ஒரு சேனை வச்சுருப்பாங்க, இப்படியே நேராக பார்க்கணும் குதிரை, அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்புகிறவங்க, கானான் பயணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயம் ஒரு கலிக்கம் போடணும். உன் கண்ணுக்கு கலிக்கம் போடு அப்படின்றது அது ஒரு மருத்துவம், ஒரு மருந்து. அது இந்த கேட்ராக்டுக்காக சொன்னதுன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எல்லார் கண்களுக்கும் காவல் வைக்கணும். நம்ம எல்லா கண்களுக்கும் ஒரு சேனை வைக்கணும். நம்ம எல்லா கண்களுக்கும் ஒரு கலிக்கம் வாங்கி போடணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்கள் பார்க்கறது மூலமாக எனக்குள்ளே அசுத்தமான இச்சை வருது ஆண்டவரே. நீ எத்தனை பேருடைய பிரச்சனை இதுன்னு பாருங்கள். ஏன்னா வெளியில் சொல்ல முடியாது. வயதான ஊழியக்காரராக இருப்பார், நிறைய ஊழியம் ஆண்டவருக்காக செய்திருப்பார். நான் அவருக்கும் அப்பப்போ இந்த கண்களின் இச்சை வரும், அதை ஜெயிக்கணும் அவர். நாங்கள் எங்களுடைய வாலிப நாட்களிலே இந்த கண்களின் இச்சையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்னு நிறைய ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்போம். ஏன்னா நாங்கள் அதில் போராடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அது. கண்களின் இச்சை வரக்கூடாது, மாம்சத்தின் இச்சை வரக்கூடாது, ஜீவனத்தின் பெருமை வரவே கூடாது. இந்த 3ஐயுமே எதிர்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. இப்பவும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இப்பவும் எதுக்கணும். ஏன்னா அதுக்கு நம்ம உயிர் இருக்க வரைக்கும் இந்த 3 பிரச்சனையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாள் கண்களின் இச்சையோடு போராடணும், அப்புறம் கண்களின் இச்சையை ஜெயிச்சிட்டோம், இனிமேல் எங்களுக்கு கண்களின் இச்சையே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிற யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சமயங்களில் இந்த கண்களின் இச்சை வரத்தாச்சு. அப்போ நாங்கள் பலர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஃபுல் பைபிள்லாம் இப்போ படிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்போது சாதி ஜெபராஜ்னு ஒரு ஐயா இருந்தாங்க திருநெல்வேலியில். இப்போ அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. ஆந்திராவில் ரொம்ப நாள் ஊழிச்சாங்க, அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. இந்த சாதி ஜெபராஜ் ஐயா ஒரு வைராக்கியமான தேவ மனிதர். ஆலங்குளம், திருநெல்வேலி பக்கம் ஆலங்குளத்தில் பஸ் ஸ்டாண்டில் அவருக்கு மீட்டிங். பஸ் ஸ்டாண்டு அந்த மைதானத்துக்குள்ள அவருக்கு மீட்டிங். அந்த நாட்களில் அப்படிலாம் போட முடியும். இப்போல்லாம் காவல்துறையினர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த சாதி ஜெபராஜ் ஐயா மீட்டிங்க்கு நாங்கள் சைக்கிள், எங்கள் கிராமத்துலேருந்து சைக்கிளில் வருவோம். 3 நாளும் வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் அட்டன் பண்ணிட்டோம்.
ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் ஒரு சிலருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் எல்லோரும் அப்படியே முன்னால் போயிட்டோம். 6 இளைஞர்கள் நாங்கள் முன்னாடி போயிட்டோம். முன்னாடி போனால் ஸ்டேஜுக்கு முன்னாடி அவர் மேலே உட்காந்துருக்கார். அவரை பார்த்தோன்னே, வாலிபர்களை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய உற்சாகம். என்ன தம்பிமார் வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். உடனே நாங்கள் கேட்டோம், இந்த கண்களின் இச்சை எங்களுக்கு ரொம்ப எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு செகண்ட் கண்ணை மூடி கண்ணை அப்படி திறந்தார். திறந்து சொன்னார், தம்பி, உங்கள் எல்லாருடைய கண்களும் இயேசுவை பார்க்கும் கண்களாக மாறணும் அப்படின்னு எங்களை ஜெபம் பண்ணி அனுப்பினார். அது எங்களுக்கு பெரிய ஒரு தெய்வ வாக்காக இருந்தது. இப்போ நம்முடைய கண்கள் கடவுளை, ஆண்டவரை பார்க்கிற கண்களாக இருக்கணும் அப்படின்னு. இந்த கண்களின் இச்சையெல்லாம் இப்படி இப்படி வரும், அதை இப்படி இப்படி ஜெயிக்கணும், அப்புறம் பிரச்சனை கிடையாது, இப்படி சொல்லவே முடியாது. இது வாழ்நாள் பிரச்சனை. இந்த வாழ்நாள் பிரச்சனையை வாழ்நாள் முழுவதும் சந்தித்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த கண்களின் இச்சையை ஜெயிக்கணும் அப்படின்னா, முதலாவது நம்முடைய சிந்தனை மண்டலம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த கண்களின் வழியாக நம்ம பார்க்குறது எதுவாக இருந்தாலும் சரி, அது நேராக நம்முடைய சிந்தனைக்கு தான் போகும். சிந்தனையில் தான் பாவம் கர்ப்பந்தரிக்கும். ஆகவே கண்களின் இச்சையை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுடைய சிந்தனைகளை ஜெயிக்க வேண்டும். அப்போ என்னுடைய சிந்தனைகளை நான் எப்படி ஜெயிப்பது அப்படின்னா, பேதுரு அப்போஸ்தலன் அதற்கு ஒரு வழி, அழகான ஒரு வழியை பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்கள். நம்முடைய சிந்தனையை மண்டலத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் கண்களின் இச்சையை ஜெயிச்சிடலாம். எத்தனை தடவை நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த கண்களின் இச்சை, கண்கள் வழியாக வெளி உலக கவர்ச்சி, வெளி உலக இச்சை, வெளி உலக ஒரு நிர்வாண சிந்தனை அப்படியே நமக்குள்ள நம்முடைய கண்கள் வழியாக உள்ளே வந்தால் அது நம்முடைய சிந்தனையில் தான் போய் அது கிரியை செய்யும். அப்போ நம்ம சிந்தனையை காத்துக்கொள்ளணும்னா நம்முடைய சிந்தனை முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் நம்மை போல இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் இல்லையா, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சி, அவர் பாடுபட்ட பாடு, மரணம், அவர் அனுபவித்த வேதனைகள், இது நம்முடைய சிந்தனையை முழுமையாய் மூடி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். சொல்லும்போதே பரிசுத்தருடைய வல்லமையினால் நான் நிரப்பப்படுறதை உணர்றேன். ஹல்லேலூயா! எவ்வளவு வல்லமையான ஆண்டவர் பாருங்க. நம்முடைய கண்களின் இச்சையை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய சிந்தனை மண்டலம் கட்டுப்படுத்தப்படணும். நம்முடைய சிந்தனை மண்டலம் கட்டுப்படுத்தப்படணும்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அது நம்முடைய உள்ளத்தில் அப்படியே சிந்தனை முழுவதையும் மூடி இருக்கணும். நம்முடைய சிந்தனை முழுவதும் ஆண்டவராக இருக்கணும், அவர் பட்ட பாடுகளாக இருக்கணும். எனக்கு ஒரு கிறிஸ்தவ ஒரு வாலிபன், நல்ல பரிசுத்தமான பையன், ஊழியம் செய்கிறார். அவர் தெரியும். அவருடைய அனுபவங்களை நாங்கள் பேசும்போது கொஞ்சம் டீப்பாக என்னென்ன மாதிரி தரிசனங்கள்லாம் பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்களோட எப்படியெல்லாம் பேசுகிறாரு, நீங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரோட தொடர்பு, இப்படிலாம் பேசுவோம் நாங்கள். அப்போ அவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த தம்பி சொன்னார், அண்ணே, நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற அன்றைக்கி ராத்திரியில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு மலைப்பாதை மாதிரி இருக்குது. அந்த மலைப்பாதையில் வெள்ளை அங்கி போட்டு ஒருத்தர் தூரத்தில் ஒரு சிலுவையை சுமந்துக்கிட்டு அந்த மலைப்பாதையில் அப்படியே ஏறி போகிற மாதிரி எனக்கு தெரியுது. மலைன்னா பச்சை பசேல்னு இருக்கு, முட்கள் நிறைந்த ஒரு பாறைகள். அந்த மலையில் ஒரு பாதையில் இப்படி இப்படி ஆண்டவர் ஏறி போகிறத தூரத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாள், அபிஷேகம் பெற்ற முதல் நாள் விஷயம். அப்படி போய்கிட்டு இருந்தவர்
நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என் கண்கள் திறந்ததை அந்த ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு படம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு தூரத்தில் தான் போகிறார், அங்கே நிற்கிறார். அப்படி போய்கிட்டு இருந்தவர் இப்படி நேராக போயிட்டு நின்று அப்படியே என்னை திரும்பி பார்க்குறார். அவர் சிலுவையை தூக்கிக்கிட்டு போகிற ஆண்டவர் அங்கேருந்து என்னை பார்க்குறார். அவர் அங்கேருந்து என்னை பார்த்தார், அவ்வளோதான். எனக்கு அவர் உருவம் மோகம் அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஒரு உருவம் அங்கேருந்து அவர் என்னை பார்க்குறார். பார்த்த உடனே என் உள்ளம் அப்படியே ஒட்டஞ்சி தண்ணீராக ஓடிருச்சு. அவர் நின்று பார்த்த பார்வை எனக்குள்ளே வந்த அந்த உணர்த்துதல் என்ன அப்படின்னா, உனக்காக தான்ப்பா நான் சிலுவையை சுமந்துட்டு போகிறேன், உனக்காக தான். இந்த ஒரு செய்தி எனக்குள்ளே வந்து என் உள்ள உடைச்சிருச்சு. அதன் பிறகு பல மாதங்கள் கழித்து நான் ஊழியத்துக்கு வர ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதும், ஒருவேளை பிரசங்கம் பண்ணிக்கொண்டு அப்படி கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணி, எப்பெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறோம் அப்பெல்லாம் என்னுடைய வலது பக்கமாய் அந்த காட்சி அப்படியே நிற்கிறது. அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த காட்சி எனக்குள்ளே எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறது. அது என் கண்களை தூய்மையாக்குகிறது. அப்போ நம்முடைய கண்களின் இச்சையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா முதலாவது இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமானால் 1 பேதுரு 4:1 தான். அவருடைய பாடு மரணங்கள். 2வது, தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. கண்களின் இச்சையை ஜெயிக்கணும்னா அடுத்து நீங்கள் எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்னாடி வேத வசனங்கள் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொன்னார், ஆண்டவருடைய நாமங்களை, ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை, ஆண்டவர் செய்த காரியங்களை அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கும்படி வீட்டில் பேஸ்ட் பண்ணி வைங்க, எழுதி ஒட்ட வைங்க, உங்கள் பிள்ளைங்க அதை பார்க்கட்டும். அதனால தான் எல்லா கிறிஸ்துவ வீட்லேயும் நீங்கள் போய் பாருங்கள், முதல் ரூமில் உள்ளே போயிட்டீங்கன்னா அல்லது ஹாலில் உள்ளே போனீங்கன்னா வசனங்களாக தொங்க விட்டுருப்பாங்க. வசன ஸ்டிக்கர்கள் இருக்கும், வசன போர்டுகள் இருக்கும், வசனத்தாலேயே அலங்கரி. ஒரு காலத்தில் எல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய படங்களை போட்டு வச்சுருந்தோம், ஃபோட்டோஸ். அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் தேவையில்லைன்னு எடுத்துகிட்டு எல்லாமே வசனத்தால் அலங்கரிக்க ஆரம்பித்தேன். அதுவும் ஒரு அந்த 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வசன போர்டுலாம் வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் கையில் பணம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டில் ஒரு எஃப்எம்பிபி கேலண்டர் அல்லது ஐஎம்எஸ் கேலண்டர் அல்லது ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் இயேசு அழைக்கிறார் இப்படி கேலண்டர் கிடக்கும். அந்த கேலண்டரில் ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தை வருஷம் முடிஞ்சோடனே அதை கட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்பாங்க வீடுகளில். அவ்வளோதான் இருந்துச்சு. அந்த வசனத்தை கட் பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை ஒரு போர்டாக போட்டிருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கிருபையினால் வாழ்க்கை தரங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் உயர்ந்திருக்கிறதுனால நம்ம கடையில் கொண்டு காசை கொடுத்து அழகழகான வசன போர்டாக வந்து மாட்டியிருக்கோம். அது எதுக்கு ஆண்டவர் சொன்னார், அப்படி மாட்டி வைங்க, எழுதி வைங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இது என்ன அப்படின்னு கேட்டால், ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையான கரங்களினாலும் நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலே அடிமைத்தனப்பட்டிருந்த பொழுது ஆண்டவர் எங்களை விடுதலை செய்தார். மோசையின் மூலமாக எங்களை வழி நடத்தினார். ஆண்டவர்களுக்கு மன்னா கொடுத்தார், ஆண்டவர்களுக்கு செருப்பு கொடுத்தார், சட்டை கொடுத்தார். இதெல்லாம் சொல்லுங்க, அது விவரித்து சொல்லுங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாய் கொண்டு வாருங்கள். கண்களுக்கு முன்பாக வசனம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தை வைக்க சொல்லிட்டு சர்ச்சு ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆசரிப்பு கூடத்தை சுற்றி 4 திசைகளிலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரமும் அப்படியே சுற்றி கூடாரம் அடிச்சிருக்கணும். ஏன்? ஒவ்வொரு இஸ்ரவேலனும் காலையில் அவன் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தால் அவன் கண்ணில் அந்த ஆசரிப்பு கூடாரம் படணும்.
எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார் பாருங்க. எப்போ நீ கண்ணை திறந்து நீ விழித்து எழும்பி வெளியில் வந்தேன்னா நீ முதல்ல என் மூஞ்சில் தான் நீ முழிக்கணும். நீங்கள் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் வாசித்து கொண்டே இருங்கள். வாய்விட்டு வாசித்து பழகுங்கள். நீங்கள் வாசித்து கொண்டே இருங்கள். இந்த வேத வசனம் உன் கண்களை தெளிவாக்கும். கண்களின் இச்சையை மேற்கொள்ள 2 வழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று, சிந்தனையிலே ஒரு கட்டுப்பாடு. அதற்கு 1 பேதுரு 4:1. 2வது, சங்கீதம் முழுவதிலும் பார்க்கிறோம் வசனத்தின் மேன்மை. அந்த வசனத்தினுடைய அந்த தெளிதே நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது என்று எத்தனை வார்த்தைகள் இருக்கிற அந்த சங்கீதங்களை படித்து வேத வசனங்களை படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கண்களின் இச்சையினாலே இந்த நிமிடம் வரை நான் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த போராட்டம் உண்டுங்க. இதுக்கு தீர்க்க தரிசனமாக சகோதரனே நீ கண்களோடு போராட, எல்லாருக்கும் இந்த போராட்டம் உண்டு. கண்களின் இச்சையினாலே விழுந்து போன பெரிய பெரிய ஊழியர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் அதை ஜெயிக்கக்கூடிய வழியை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கண்களின் இச்சைகளோடு ஆண்டவரே நாங்கள் இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த மாம்சத்திலிருந்து இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்தார்கள். கண்களின் இச்சையை எங்களை விட்டு எடுத்து விடும்படி, கண்களின் இச்சையிலே நாங்கள் விழுந்து விடாதபடி, கண்களின் இச்சை என்கிற இந்த பாவத்தை நாங்கள் ஜெயிப்பதற்கு கொடுத்திருக்கிற 2 காரியங்களை படித்தோம். 1 பேதுரு 4:1 உடைய பாடு மரணங்களை நாங்கள் தியானிப்போம். உடைய பாடு மரணங்களை எங்களுடைய சிந்தனையிலே மூடி இருக்க செய்வோம். அதை விட்டு விலக மாட்டோம். 2வது, உடைய திருவசனத்தை தினந்தோறும் அதிக நேரம் எங்கள் கண்களில் இந்த வசனம் பட்டுக்கிட்டே இருக்கட்டும். எங்கள் கண்களை தெளிவிக்கிற தெளிதேன் மதுரமானதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. வசனத்தின் தேன் எங்கள் கண்களை தெளிவாக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த பயணம் வெற்றியாய் முடிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.